எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவை 500 ஆயுதங்களால் தாக்கி பற்றி எரிய வைத்தது உக்ரைன். பதிலடிக்கு உக்ரைன் தலைநகர் கியூ மீது டாக்டிக்கல் அணு ஆயுதத்தால் தாக்குதல் நடத்த தயாராகிறாரா ரஷ்ய அதிபர் புதின். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுவும் ரஷ்யாவோட தலைநகராக இருக்க மாஸ்கோ மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஜூன் 18, 2026 அன்னைக்கு இரவு வேளையில் மாஸ்கோவை டார்கெட் பண்ணி 500க்கு அதிகமான அட்டாக் ட்ரோன்ஸுங்களை உக்ரைன் ராணுவம் ஏவி இருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போர் இன்னைக்கு நேற்று தொடங்கினது கிடையாதுங்க. ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் 4 வருஷமா போர் நடந்துட்டு வருது. இந்த 4 வருஷ போர்ல உக்ரைன் மாஸ்கோ குறி வச்சு ட்ரோன்ஸுங்களை ஏவறது அப்பப்போ நடக்கிறது தான். ஆனா இது வரைக்கும் எப்பவுமே 500 அளவுக்கு அட்டாக் ட்ரோன்ஸுங்களை உக்ரைன் மாஸ்கோவுக்கு எதிராக ஏவனது கிடையாது. அமெரிக்காவை போல வல்லரசு நாடா இருக்கிற ரஷ்யாவுக்கு தலைநகரா மாஸ்கோ அமைஞ்சிருக்குதுங்க. அந்த மாஸ்கோவில் தான் ரஷ்யாவோட அதிகார மையமா இருக்க கிரெம்ளினும் அமைஞ்சிருக்குது. கிரெம்ளின் மாளிகையில இருந்து தான் உக்ரைன் போர் மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான பல திட்டங்களையும் புதின் அங்கிருந்து தான் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன நடந்து போச்சுன்னா, ரஷ்யாவோட அதிகார மையமாக இருக்க கிரெம்ளின்ல ரஷ்ய அதிபர் புதின் அந்த கிரெம்ளின் மாளிகையோட வாசல்ல இருந்து எட்டி பார்த்தாருன்னா உக்ரைன் நடத்தின தாக்குதலால் ஏற்பட்ட பேரழிவுங்களை அவரே கண்ணில் பார்க்குற அளவுக்கு நிலைமை கவலைக்கிடமா இருக்குதுங்க. விட்டு இருந்தா உக்ரைன் நாடு ரஷ்யாவோட தலைநகரத்தில் இருக்க கிரெம்ளின் மாளிகையை போய் அடிச்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்குங்க. இப்படி ஒரு மோசமான சம்பவம் அங்கே மாஸ்கோவில் எப்படி அரங்கேறி இருந்ததுன்னா, மாஸ்கோவை டார்கெட்டா வச்சு 500க்கு அதிகமான அட்டாக் ட்ரோன்ஸுங்களை உக்ரைன் ராணுவம் ஏவனாங்க. நேட்டோவோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அதுக்கப்புறம் உக்ரைன் நாட்டோட மூமெண்ட்டை துல்லியமா கண்காணிக்கிறது எதனை எதிரி நாடுகளோட ட்ரோன்ஸுங்க மிசைல்ஸுங்க உள்ள வருதுன்னா அதை கண்டுபிடிச்சு வானத்திலே இடைமறிக்கிறதுக்காக ரஷ்யா அட்வான்ஸ்டான ராடார் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. இப்படி ஒரு ராடார் சிஸ்டம் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுனால உக்ரைன் ட்ரோன்ஸுங்களை ஏவனப்ப அது ரஷ்ய ராணுவத்துக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. மாஸ்கோவுக்குள்ளார அட்டாக் ட்ரோனுங்க வரும்போதே ரஷ்யாவோட ராடார் சிஸ்டம் அலர்ட் ஆகி அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க. மாஸ்கோவில் இருக்க S-300, S-400 பேண்டிசீர் மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதோட இன்டர்செப்டார் மிசைல்ஸுங்களை வச்சு முடிஞ்ச அளவுக்கு உக்ரைன் ட்ரோன்ஸுங்களை வானத்தில் இடைமறிச்சு அடிச்சுட்டு வந்தாலும் மிச்சம் இருக்கிற ட்ரோன்ஸுங்க ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனரியா இருக்க மாஸ்கோ ஆயில் ரீஃபைனரி குறி வச்சு சராமாரியான தாக்குதல் நடத்திருச்சு. மாஸ்கோவுக்குள்ளார உக்ரைனோட மேஜரான டார்கெட்டே மாஸ்கோவில் அமைஞ்சிருக்க மாஸ்கோ ஆயில் ரீஃபைனரி லிமிடெட் தாங்க. உலகத்தில் கச்சா எண்ணெயை ப்ரொடக்ஷன் பண்ற கண்ட்ரீஸ்ல டாப் 5 கண்ட்ரிக்குள்ளார ரஷ்யாவும் ஒரு நாடா இருக்காங்க. ரஷ்யா அதிகமாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ற நாடுங்களா இந்தியாவும் சீனாவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படியான சூழ்நிலையில ரஷ்யா போருக்கு மத்தியிலையும் எக்கச்சக்கமான பில்லியன் பேரல் அளவுக்கு கச்சா எண்ணெய் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ நேட்டோ நாடுங்க கொடுத்திருக்கிற தைரியத்தை வச்சு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மாஸ்கோவை டார்கெட்டா வச்சு மேசிவான அட்டாக் நடத்திருக்காரு. உக்ரைனோட ட்ரோனுங்க சராமரியா போய் அடிச்சதுல மாஸ்கோவோட ஆயில் ரீஃபைனரி லிமிடெட் வானத்துக்கும் பூமிக்கும் பத்தி எரிஞ்சுதுங்க. அந்த அளவுக்கு தீ மலமலன்னு பத்தி எரிஞ்சதுனால ரஷ்யாவோட மாஸ்கோல எங்கிருந்து பார்த்தாலும் அந்த தாக்குதல்ன்றது நல்லாவே உணரப்பட்டது. அதனால தான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல நாங்களும் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருந்தோம். ரஷ்யாவோட அதிகார மையமா இருக்க கிரெம்ளினோட வாசல்ல இருந்து அதிபர் புதின் எட்டி பார்த்தாருனாலே உக்ரைன் நடத்தின அந்த மோசமான தாக்குதலை அவரால் கண்ணால பார்க்க முடியும். சரியா கிரெம்ளின்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளார தான் இந்த மாஸ்கோ ஆயில் ரீஃபைனரி லிமிடெட் அமைஞ்சிருக்குதுங்க. ஒவ்வொரு மாசமும் இந்த மாஸ்கோ ரீஃபைனரி லிமிடெட் 3 to 4 மில்லியன் பேரல் அளவுக்கு கச்சா எண்ணெயை ரீஃபைனரி பண்ணி மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தது. ரஷ்யாவோட உள்நாட்டு தேவைங்க மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கும் மாஸ்கோ ஆயில் ரீஃபைனரி லிமிடெட்ல இருந்து கச்சா எண்ணெயை சுத்திகரிச்சு தான் அதிகமா ரஷ்யா ஏற்றுமதி பண்றாங்க. போர்ல உக்ரைன் ரஷ்யாவுக்கு இப்ப கொடுத்திருக்கிற அடி சாதாரண அடியே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தின இழப்புகளை விட பல மடங்கு பொருளாதார இழப்பை ஒரே நாள்ல உக்ரைன் ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம புதினோட ஈகோவை டச் பண்ற விதமாகவும் ரஷ்யாவோட வல்லரசு விம்பத்தை உடைக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் உக்ரைன் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க APT செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மாஸ்கோ மேல உக்ரைன் கை வச்சது உக்ரைன் போரோட போக்கியை தலைகீழ திருப்பி போட்டிருக்குதுங்க. இப்ப நடந்த தாக்குதலை ரஷ்யா அவங்களோட பிரெஸ்டிஜியஸ் இஷ்யூவா பார்க்கறதுனால ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடனடியாக பாதுகாப்புக்கான மீட்டிங்கை கூட்டி இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. இந்த மீட்டிங்ல மாஸ்கோவோட மேயரா இருக்க செர்ஜி சோபியானின் ரஷ்ய அதிபர் புதின் கிட்ட என்ன விஷயத்தை வலியுறுத்தி இருந்தாருன்னா, மேற்கத்திய நாடுகளோட தூண்டுதலால இப்ப நடந்திருக்கிற இந்த தாக்குதல் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய இழப்பை மட்டும் கொடுக்கல, பிரெஸ்டிஜியஸ் இஷ்யூவும் ஏற்படுத்தியிருக்குது. போர்ல உக்ரைன் அரசாங்கத்துக்கு ரஷ்யா கொடுத்திருந்த ரெட் லைனையும் கடந்து தான் உக்ரைனோட அதிபரா இருக்க ஜெலன்ஸ்கி இந்த அளவு மோசமான ஒரு தாக்குதலை ரஷ்யாவுக்கு எதிராக நடத்தியிருக்காரு. இதுக்கான பதிலடியா உக்ரைன் தலைநகர் கியூவை தாக்குதலால இருந்து இடம் தெரியாம தொடச்செறியணும்னு மாஸ்கோவோட மேயரா இருக்க செர்ஜி சோபியானின் ரஷ்ய அதிபர் புதின் கிட்ட வலியுறுத்தி இருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்கோவோட மேயர் மட்டும் இல்லாம ரஷ்யாவோட ராணுவ தளபதிங்க மற்ற டிப்ளமேட்ஸுங்களும் ரஷ்ய அதிபர் புதின் கிட்ட என்ன விஷயத்தை வலியுறுத்தி பேசியிருக்காங்கன்னா, நேட்டோவில் சேருவோன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்க உக்ரைனுக்கு எதிராக இப்ப வரைக்கும் நம்ம ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் நடத்திக்கிட்டு இருக்குமே தவிர மற்றபடி உக்ரைனுக்கு எதிராக வாரம் நம்ம டிக்ளேர் பண்ணாம இருக்கோம். மாஸ்கோவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால மாஸ்கோவில் வாழ்ந்துட்டு இருக்க ரஷ்ய மக்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ரஷ்ய மக்களும் மாஸ்கோ மேல கை வச்ச உக்ரைன் அரசாங்கத்துக்கு எதிராக மிக கடுமையான தாக்குதலை நம்ம பதிலடியா கொடுக்கணும்னு பொதுமக்களே கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
அதனால எந்த விதமான தாமதமும் இல்லாம உக்ரைன் தலைநகர் கியூ மேல அதிதீவிரமான தாக்குதலை ரஷ்யா நடத்தியே தீரணும்னு நிறைய டிப்ளமேட்ஸுங்களும் ரஷ்யாவோட உயர் அதிகாரிகளும் புதின் கிட்ட சொல்லியிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. இது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டரின் பிரகாரம் ரஷ்யாவோட தலைநகரா இருக்க மாஸ்கோ மேல எந்த ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாலும் சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு எதிராக ரஷ்யா அணுகுண்டு தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கிறதா நியூக்ளியர் டாக்டரின்ல கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டரின் பிரகாரம் உக்ரைன் தலைநகர் கியூக்கு எதிராக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தலான்னு ரஷ்ய ராணுவ தளபதிங்க புதின் கிட்ட சொல்லியிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யாவோட தலைநகரா இருக்க மாஸ்கோ மேல கை வைக்கிறத நம்ம சாதாரண விஷயமா கடந்து போக முடியாதுங்க. ஏன்னா மாஸ்கோ அட்டாக் ஆச்சுன்னா அதோட வெளிப்பாடு உலகத்துல 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அணு ஆயுத போர் வெடிக்கிறதுக்கான சாத்தியங்களை பல மடங்கு அதிகமாக்கும். பிப்ரவரி மாசம் 2022 உக்ரைனுக்கு எதிராக ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் என்ற பெயர்ல ரஷ்ய அதிபர் புதின் போரை தொடங்கினப்பயே மேற்கத்திய நாடுகளுக்கு புதின் சார்பா சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா, ரஷ்யாவுக்கு எதிரான மனநிலையை கொண்ட ஒரு அரசாங்கம் உக்ரைன்ல செயல்பட்டு இருக்குது. அந்த அரசாங்கம் சோவியத் காலத்துல போடப்பட்ட ஒப்பந்தங்களையும் மீறி உக்ரைன் நாட்டை நேட்டோ கூட்டமைப்புல சேர்க்க பாக்குறாங்க. அதனாலதான் உக்ரைனை தண்டிக்கிற விதமா அவங்களுக்கு எதிராக நாங்க போரை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மேற்கத்திய நாடுகளா இருக்க நேட்டோ நாடுகள்லாம் உக்ரைன் நாட்டுக்கு நீங்க எந்த வகையில வேணா சப்போர்ட் பண்ணிட்டு போங்க, ஆனா இந்த போர்ல நேட்டோ நாடுகளோட ராணுவம் எக்காரணத்தை கொண்டும் உக்ரைனுக்கு ஆதரவா போர்ல குதிக்க கூடாது. 2வது கண்டிஷனா உக்ரைன் எக்காரணத்தை கொண்டும் ரஷ்யாவோட தலைநகரா இருக்க மாஸ்கோ மேல தாக்குதல் நடத்துறதோ இல்லைன்னா மற்ற நகரங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தினாங்கன்னா ரஷ்யன் ஃபெடரேஷனோட ராணுவம் அதுக்கு மேலேயும் சும்மா பொறுமையா இருக்காது. உக்ரைனுக்கு எதிராக அணு ஆயுத போரை தொடங்குவோம், ஏன் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக நாங்க அணு ஆயுத போரை தொடங்குவோம்னு ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் போர் தொடங்கின ஆரம்ப காலத்திலே உக்ரைனுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் தன்னோட மிரட்டலை கொடுத்திருந்தாரு. ரஷ்யா உலகத்துல அணு ஆயுத வல்லரசுன்றதுனால நேட்டோ நாடுகளும் உக்ரைன் கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உக்ரைன் நாடு ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்துறதுக்கு நாங்க பணம் தரோம், ஆயுதம் தரோம், மற்ற எல்லா வகையில எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ரஷ்யாவோட ராணுவ வீரர்களோ அவங்களோட ஆயுதங்களோ உக்ரைனுக்குள்ளார வந்ததுன்னா அதை தடுக்கிறதுக்கும் தாக்கி அழிக்கிறதுக்கும் அந்த நாட்டோட வீரர்களை சிறை பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா எக்காரணத்தை கொண்டும் உங்களோட சொந்த ஆயுதங்களை வச்சோ நேட்டோ ஆயுதங்களை வச்சோ ரஷ்ய நகரங்களை குறி வச்சோ குறிப்பா ரஷ்யாவோட தலைநகரா இருக்க மாஸ்கோவை குறி வச்சு தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஒரு ரெட் லைனை போட்டிருந்தாங்க. இப்ப அந்த ரெட் லைனை மீறி தான் கடந்த ஒரு வருஷமா உக்ரைன் என்ன பண்றாங்கன்னா, 2023-24 உக்ரைனை ஒட்டி அமைஞ்சிருக்க ரஷ்யாவோட நகரங்களை குறி வச்சுதான் ட்ரோன்ஸுங்க மிசைல் அட்டாக்லாம் பண்ணியிருந்தாங்க. கடந்த ஒரு வருஷமா தான் பிரிட்டன் பிரான்ஸோட பேச்சு கேட்டு ரஷ்ய தலைநகரா இருக்க மாஸ்கோவை குறி வச்சு அட்டாக் ட்ரோன்ஸுங்க மிசைல்ஸுங்களை ஏவர காரியத்துல உக்ரைன் ராணுவம் ஈடுபட்டு வராங்க. அப்பப்ப லேசான தாக்குதல் நடத்தின உக்ரைன் இப்ப மிகப்பெரிய அளவுல ட்ரோன்ஸுங்களை ஏவி ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனரி லிமிடெட் மேல கடுமையான தாக்குதல் நடத்திட்டாங்க. உக்ரைன் நடத்தின தாக்குதல்ல மாஸ்கோவோட ஹை ரைஸ் பில்டிங் உட்பட அவங்களோட ஆயில் ரீஃபைனரி லிமிடெடோட சேர்த்து 89 இடங்கள்ல தாக்குதல் உணரப்பட்டிருக்குதுங்க. இப்போ வரைக்கும் 10 பேர் வரைக்கும் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிற மாஸ்கோவோட மேயர் உயிரிழப்பு எதுவும் பதிவானதா அவர் தரப்புல இருந்து குறிப்பிடலங்க. ஆனா மாஸ்கோ அட்டாக்ல சில உயிரிழப்புங்க பதிவாயிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யாவோட போர் நடத்திக்கிட்டு இருக்க உக்ரைனுக்கு நேட்டோ நாடுகள்லாம் எந்த மாதிரியான கண்டிஷன்ஸை போட்டு வச்சிருந்தாங்கன்னா, ஏன்பா உன்னோட போர் நடத்திக்கிட்டு இருக்கிற ரஷ்யா எக்கச்சக்கமான அணு ஆயுதங்களை வச்சிருக்கிற ஒரு அணு ஆயுத நாடா இருக்கிறாங்க, அதனால அவங்களோட போர் நடத்தும் போது சில கண்டிஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் தான் நேட்டோ நாடுகளும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவோட மிலிட்டரி அசட்ஸ்ங்க அதிகமா இருக்கிற அவங்களோட நகரங்களை குறி வச்சு வேணா நீங்க தாக்குதல் நடத்தலாம், எக்காரணத்து கொண்டும் ரஷ்யாவோட தலைநகரா இருக்க மாஸ்கோவை டார்கெட் பண்ணி நீங்க அட்டாக் ட்ரோன்ஸுங்களையோ இல்ல மிசைல்ஸுங்களையோ ஏவாதீங்க, அது உலகத்துல அணு ஆயுத போரை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியங்களை அதிகமாக்கிடும். அது உங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, நேட்டோ கூட்டமைப்புல இருக்க 32 நாடுகளுக்கும் அணு ஆயுத ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியங்களை உருவாக்கிடும்னு நேட்டோ நாடுகளா மாஸ்கோவை தாக்க கூடாதுன்னு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட கண்டிஷன் ஒன்னு போட்டு வச்சிருந்தாங்க. இப்படி நேட்டோ கண்டிஷன்ஸை போட்டு வச்சிருந்தாலும் ரஷ்ய அதிபர் புதின் மேல இருக்கிற கோபத்தினால உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து, நாம என்ன பண்ணாலும் நேட்டோ நாடுகளா இருக்க பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி நாடுங்க ட்ரம்ப் கிட்ட பேசி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில உக்ரைன் எக்கச்சக்கமான ட்ரோனுங்களை கொண்டு போய் புதின் கண்ணுல படுற அளவுக்கு மாஸ்கோவில் அமைஞ்சிருக்க அவங்களோட ஆயில் ரீஃபைனரி லிமிடெட் மேலாம் சராமாரியா தாக்குதல் நடத்தி வச்சிருக்காங்க. இதுக்கான பதில் தாக்குதலை உக்ரைனோட ஒடேசா கிர்சன் பகுதியில் தொடங்கி இருக்கிற ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கியூ மேல அணுகுண்டு தாக்குதல் நடத்தலனாலும் உக்ரைன் தலைநகரே தரமட்டமாகிற அளவுக்கு அதிபயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்யா நடத்துறதுக்கு அதிகமான சாத்தியங்கள் இருக்குதுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்த்தோம்னா, ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை உக்ரைன் அட்டாக் பண்ணிருக்காங்க. உக்ரைனுக்கு எதிராக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை கையில் எடுக்கிற அளவுக்கு ரஷ்யா கோவப்பட்டிருக்காங்க. நேட்டோ ரஷ்யாவுக்கான கிளாஷ் இன்னும் அதிகமா இருக்குது. இந்த மாதிரி நிறைய
ஜியோ பாலிட்டிக்கல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா ஹெல்ப் பண்றாங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். UPSC, TNPC, SSC மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. போரங்களை நடத்தி வல்லரசுங்க என்னங்க சாதிக்க போறாங்க? போருங்க எல்லாத்தையும் அடியோட கை விட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.